ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்பா கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கப்பு ரவை எடுத்து, சம்பா ரவை எடுத்து இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி தண்ணியெலாம் எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பொடி அளவுக்கு உரிச்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடி ஆயிடுச்சு. சோம்பு சேர்க்குறேன். இப்போ பூண்டு சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டாணி சேர்க்குறேன். இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட்டு சேர்த்துறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரவைக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்கும் போது நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதில் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ ரவையை அதில் சேர்த்துடலாம். ரவையை அதில் சேர்த்தாச்சு. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இறக்கிடலாம். சம்பா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.